ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் பொங்கல் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லேயும் பொங்கல் அன்றைக்கி காலையில் ஒரு 7:30க்கே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே முதல் வேளை ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு கிச்சன் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். முதல் நாளே வந்துட்டு வீடெல்லாம் கூட்டி மாப் பண்ணி வச்சுட்டேன். பூஜை ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் கிச்சன் மட்டும் ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன். பசங்கள்லாம் வந்து தூங்கிட்டுருக்காங்க. இங்கே பெங்களூரில் வந்துட்டு சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் லீவு, அதாவது 14ஆம் தேதி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் லீவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே லீவ் அப்படிங்கிறனால நல்லா லீவ் நாள்னாவே கண்டிப்பாக எல்லோரும் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க இல்லையா, அதனால் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. எப்படியும் 8 மணி ஆகும் எந்திரிக்கிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு மில்கெல்லாம் காய வச்சுட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறமா பையன் எந்திரிச்ச உடனே பசிக்குதுன்னு சொல்லுவான். ஸோ அதனால் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து தான் மற்ற வேலையெல்லாம் ரெடி பண்ணணும். அதுவும் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வர்றாங்க அப்படிங்கிறனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வர்றாங்க. ஸோ அதனால் பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆயிரும். அதனால் ஃபாஸ்ட்டாகவே எல்லாமே ரெடி பண்ணுறேன். பொங்கல் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் வச்சேன். அதாவது பானையில் இல்லாமல் குக்கரில் நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி செய்வோம் அந்த மாதிரி வந்து சிம்பிளாக வச்சு முடித்தாச்சு. ஸோ அதனால் வேலை கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோலம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படியே சிம்பிளாக போட்டு விட்டேன். இதுவே 2-3 டைம் அழித்து தான் போட்டேன். சின்ன வயசில் நிறைய கோலமெல்லாம் போட்டிருக்கேன். எல்லாத்து வீட்டுக்கும் போய் நாங்கள் ஒரு 5-6 குட்டீஸ் இருப்போம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து போடுவோம். நாங்கள் வீட்டில் வந்து கோலம் போடாத வீடே இல்லை, அந்தளவுக்கு கோலம் போடாத வருஷமும் இல்லை. ஒவ்வொரு பொங்கலும் மாட்டு பொங்கலுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் தான் வந்து கோலம் போட்டு டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு அவ்வளோக்கா சரியாகவே வர்றதில்லை, ஏன்னா கேப் விட்டுருச்சு இல்லையா. ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் சொதப்பிடுது. அதாவது கோணையாக வரும், அப்புறம் எல்லாம் அழிச்சிட்டு திரும்ப நேர் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி வந்து எடுத்து அளந்து வச்சிட்டேன். பச்சரிசி அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு இந்த ரெண்டுமே வந்து குக்கரில் போட்டுட்டு டபுள் மடங்கு நார்மலாக ஊற்றுறத விட டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு, ஏன்னா கொலன்னு வேணும் இல்லையா, டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மொத்தமாக வெந்த சாப்பாட்லேயே பாதி வந்துட்டு சக்கரை பொங்கலுக்கும் மீதி பாதி வெண்பொங்கலுக்கும் வந்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா சக்கரை பொங்கல் மோஸ்ட்லி இங்கே யாருமே சாப்பிட்றதில்ல. ஹஸ்பண்ட் அவரும் அதிகமாக சாப்பிட மாட்டார், சும்மா ஒரு கை எடுத்துக்குவார், அவ்வளோதான். பசங்க 2 பேர்த்துக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்பூன் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதிகமாக விரும்புறதில்ல. நானும் அதே மாதிரி தான் ஸ்வீட் அவாய்ட் பண்ணுறதுனால நானும் ஜஸ்ட் ஒரு கை அளவு தான் சாப்பிடுவேன். அப்புறம் கெஸ்ட்டு வர்றதுனால அவங்களும் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ வெண்பொங்கல் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வந்து செஞ்சுருந்தேன். அது இல்லாமல் முதல் நாள் நைட்டே வந்துட்டு உளுந்தம்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். அதாவது மெதுவடைக்கு எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுனால எப்படி வந்து சாப்பிட்றதுக்கு 10:30க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் பசங்க இருக்கிறனால இடையில எந்திரிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பால் ஊற்றி கொடுக்கணும், அப்புறமா அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விடணும், குளிச்சு விடணும், இந்த மாதிரி இடையில வந்து கொஞ்சம் வேலைகள் வந்து இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மீஷோவிலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி நல்லாவே இருக்குது. முன்னாடி டிசைனும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கலரும் வந்து இதில் வந்து ஆரஞ்சு கலர் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வாங்கினேன். ஸோ டிசைன்ஸ் கொஞ்சம் அந்த ஓல்டு டிசைன் இதெல்லாம் முன்னாடி வெர்சன் தான், ஃபஸ்ட்டே வந்தது தான் இந்த மாதிரி டிசைன் எல்லாம். பட் இருந்தாலும் குவாலிட்டி வந்து பியோர் காட்டன் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃபிட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோனா 499 ருபீஸு. ஸோ இந்த வருஷம் பொங்கல் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போடாமல் வச்சுருந்ததுனால இதை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வந்து போடுறேன். ஸோ மீஷோவோட ட்ரெஸ்ஸோட அதுவும் சீப்பான நல்ல ஒரு டீல் கிடச்சிது. அந்த ட்ரெஸ்ஸோட இன்றைக்கி பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. அப்புறமா மெதுவடையும் வந்து செஞ்சுட்டு ஒரு 9:30க்கெல்லாம் வந்து சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. அதுக்கப்புறம் கெஸ்ட்டும் எல்லாம் வந்துட்டாங்க. பூஜைக்கு எல்லாமே நான் தான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ A to Z எல்லாமே நானே பண்ணங்காட்டி கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு வந்து 11 மணி ஆயிடுச்சு. ரொம்ப பசியாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எல்லாம் அவசரமாக செஞ்சுட்டு சாப்பிட்டாச்சு.
சக்கரை பொங்கலுக்கு இந்த வருஷம் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, எல்லோரும் நார்மலாக போடுறது தான், கோயிலெலாம் செய்கிறப்போ அது வந்து போடுவாங்க. என்னென்னா அந்த பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா, அதை தேடி பிடிச்சி ஒரு வழியாக அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டு, இங்கே வந்து கன்னடாவில் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஸோ தமிழ்லேயே சொல்லி அப்படியே கேட்டேன். ஒரு வழியாக அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு தேடி பிடிச்சி எடுத்து கொடுத்தாங்க. அதில் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான், ஏன்னா நம்ம குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது, அதனால் நிறையா போட்டால் கசப்பாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ரொம்ப கம்மியாக ஒரு கடுகு அளவுக்கு அந்த அளவுக்கு போட்டால் போதும். ஸோ நல்லா அந்த பொடி பண்ணிவிட்டு அதை மட்டும் ஆட் பண்ணினேன் இந்த வருஷம் பொங்கலில். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சுட சுட வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சூடாகவே 2 பொங்கலும் அப்புறம் மெதுவடையும் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பொங்கல் வந்து நல்லாவே, ஊருக்கு போகலை அப்படின்னாலும் இங்கேயே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு அரேஞ்ச் பண்ணி திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக வந்து கிராமத்து சைடில் இருக்கிறவங்க, அதாவது சொந்த ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணுறவங்க வந்துட்டு அல்டிமேட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பொங்கல்லாம் செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப திருப்தியாக. அப்புறமா வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு என்ன 11 மணிக்கு தான் சாப்பிட்டோம், அதனால் பசி இல்லை, அதனால் ஒரே குஸ்கா மாதிரி செஞ்சிடலாம், அதாவது டொமேட்டோ பிரியாணி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபுல்லாக டயர்டு, 11:30 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் லஞ்சு கையோடு ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 12:30க்கெல்லாம் வந்துட்டு லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். இது சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எப்பவும் செய்கிற மாதிரி தான். அதை அரைச்சி உள்ளே ஊற்றிட்டு பிரியாணி சாமானெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சம் மசாலா தூள், பிரியாணி மசாலா, கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீ போட்டுட்டு இந்த ரைஸ் இருக்குது இல்லையா, ஜீரக சம்பா ரைஸ், அது ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் அது ஒரு 3 டம்ளர் எடுத்துருந்தேன். ஸோ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா சூப்பரான பிரியாணியும் ரெடி. ஸோ லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன வேலை, பொங்கல்னால் டிவியில் ப்ரோக்ராம் நிறையா இருக்கும் இல்லையா, நான் ஸ்டாப்பாக காலையிலேருந்து எல்லோரும் எந்திரிச்சதுலேருந்து சாமி கும்பிட்டுற வரைக்கும், சாமி கும்பிட்டு முடிச்சதுலேருந்து சாப்பிட்ட வரைக்கும் அந்த டிவிக்கு முன்னாடி உட்காந்தே தான் எல்லாமே பண்ணினாங்க. நானும் இடையில அப்பப்போ வந்து பார்த்துக்குவேன். பட் இருந்தாலும் எப்போவுமே லேடிஸ்க்கு கிச்சன் தானே, எல்லாமே கிச்சனை விட்டு இந்த சைடு அந்த சைடு போகவே முடியாது, அந்தளவுக்கு வேலை. அப்போ அதுக்கப்புறமா வந்துட்டு லன்ச் முடிச்சுட்டு எல்லாம் டிவிக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக பேசிட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட்டும் வந்து ஈவினிங் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்களும் வந்துட்டு ஈவினிங் வெளியே போகலான்னு நினச்சோம், பட் போக முடியல. என்னென்னா ஈவினிங்கு ஒரு நல்ல படம் போட்டிருந்தாங்க. சரி படம் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு டைம் வந்து விளக்கு போட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த டே வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம், ஊருக்கு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்க எல்லோரும் வந்துட்டு எங்களை மிஸ் பண்ணுவாங்க, நாங்களும் அவங்கள மிஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.